மைவி3 ஆட்ஸ் பத்தின ஒரு சில புதிய தகவல் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜூலை 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஹியரிங் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து மறுபடியும் தள்ளி வச்சுட்டாங்க. ஜூலை 4க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2ஆம் தேதியே கேஸ் வந்து எல்லாருக்கும் சாதகமாக வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இந்த மாதிரி எல்லா பேருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக தாங்க நடந்திருக்கு. கேஸ் வந்து மறுபடியும் தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் விசாரணை இன்னும் முழுசா முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் ஜூலை 4ஆம் தேதி கேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இதுல வந்து இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. அதாவது கவுண்டர் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா EOW அதிகாரிகள் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அண்ட் வழக்கு நிலை பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த விசாரணை நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 4ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஜூலை 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சில தகவல் வந்து வந்திருக்குங்க. அதாவது மைவி3 ஆட்ஸ் கம்பெனி தரப்புல இருந்து டாக்குமெண்ட் சமர்ப்பிச்சதாகவும் சொல்றாங்க. இதை வச்சு EOW அதிகாரிகள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இதன் அடிப்படையில் ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இறுதி தீர்ப்பு சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரிக்கும் போது அவங்களுக்கு கரெக்டான தீர்ப்பு வழங்குற விதத்துல இருந்தா மட்டும்தான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்குவாங்க. ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த கேஸ் வந்து இன்னும் தள்ளி போறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே தான் இந்த கேஸ் வந்து இன்னுமே தள்ளி போயிட்டு இருக்கு. இன்னுமே இதுக்கு சரியான தீர்வு வந்து கிடைக்காம இருக்குங்க. இந்த கேஸோட விசாரணையை பொறுத்து இந்த கேஸோட வழக்குல நீதிமன்றம் என்னதான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஜூலை 4ஆம் தேதி தான் நமக்கு வந்து தெரிய வருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது தாங்க இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு அவங்க எந்த மாதிரி தீர்ப்பு வந்து சொல்ல போகிறாங்க. இந்த கேஸில் ஏதாச்சும் திருப்பம் வந்து ஏற்படுதா, ஜூலை 4ஆம் தேதி இதை பற்றின புதிய தகவல் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.